பீப்புள் இல்லைன்னா இன்டர்மீடியட் பீப்புள், எஸ் அட்வான்ஸ் லெவல் பீப்புள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுக்கு மாதிரியான நீங்கள் வெயிட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறதானா பண்ணிக்கலாம். அது மாதிரி வீக்லி ட்வைஸ் ஆச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்கன்னா உங்களோட ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, செஸ் குட். ஓகே டீம், உங்களோட வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் எவ்ரி ஒன். வில் ஸ்டார்ட் வித் ஸ்லோலி வார்ம் அப். மெயினாக நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து கேரி பண்ணீங்க. நீங்கள் அவுட் சைடில் இருக்காங்கன்னா ஒரு மேட் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃப்ளோர்லலாம் பண்ணும்போது எல்போஸ் வச்செல்லாம் பண்ண மாதிரி இருக்கும், லை டவுன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் தவிர்த்துறதுக்கு நீங்கள் ஒரு மேட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹைட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணீங்க. ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில் சைமல்டேனியஸ்லி ஒரு மேட்டை வச்சுக்கோங்க பக்கத்தில். ஓகே. நீங்க இண்டோர்ல பண்றீங்க இல்ல டைல்ஸ் உங்களுக்கு மார்பிள் அந்த மாதிரி இருக்கும்போதுன்னா ஜம்பிங்ஸ் தான் ரொம்ப ஜம்பிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இண்டோர் ஷூஸ் யூஸ் பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த 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 கம்ப்ரெஷன் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கோசரம் நீங்க ஸ்லோவா ஜம்பிங் வேரியேஷன் இன்கேஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். வில் ஸ்டார்ட் வித் த ட்ரைனிங். ஒன்ஸ் அகேன் குட் மார்னிங் எவ்ரி ஒன். பேசிக்காக நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹோப் எவ்ரி ஒன் லாஸ்ட் நைட் ஸ்லீப் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வில் ஸ்டார்ட். ப்ளீஸ் ஜாயின் வித் தட் ஸ்ட்ரெச். நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹெட் ரொட்டேஷன். வில் ஸ்டார்ட் வித் ஹெட் ரொட்டேஷன். சி லுக் அட் நான் Sir, நின்றுருக்கேன்னு sound. நினச்சிக்கேன். கேக்குதா? மை வாய்ஸ் கிளியர்? மை என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குன்னா ஒரு தம்ஸ் அப் காட்டியிருக்கேன். நோ? கிளியரா தான் இருக்கு, கிளியரா தான் இருக்கு. Okay, Ashu, ma'am, you can check your mobile or everything's good? Hello? Okay, good. Okay, super. Thank you. We'll slowly start with that your warm up. First warm up பார்த்தீங்கன்னா head rotation. Head நல்லா rotate பண்ணுங்க ஒரு 5 counts clockwise slowly. 1, 2, 3, 4, 5. Same thing backward, opposite side. 5, 4, 3, 2, 1. ஸோ ஹெட் ரொட்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. Same thing back. 3, 2, 1. Then wrist பாருங்க, wrist நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. wrist ஒரு 5 count clockwise. 5, 4, 3, 2, 1. Opposite side. 5, 4, 3, 2, 1. Then followed by உங்களோட ஹிப் ரொட்டேஷன் பாருங்க. உங்களோட ஹிப் நல்லா ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட். 1, 2, 3, 4, 5. Same thing opposite side. 5, 4, 3, 2, 1. Followed by knee rotation. Knee கை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் knee மேல வச்சுட்டு knee rotation பண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. Same thing opposite side. 5, 4, 3, 2, 1. ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள். லெக் நல்லா லிஃப்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் கிடைக்கலாம்னு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி ஆப்போசிட் சைட். 5, 4, 3, 2, 1. லெக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச். 5, 4, 3, 2, 1. ஆப்போசிட் சைட். 5, 4, 3, 2, 1. ஓகே,
இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்றது பேசிக் வார்ம் அப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வில் ஸ்டார்ட் வித் மொபிலிட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ மொபிலிட்டியில் நம்ம யூஸ்வலாக பண்றது ஷோல்டர்ஸ் மொபிலிட்டி நம்ம பண்ண போறோம். ஷோல்டர்ஸ் மொபிலிட்டிக்கு யூஷுவல் நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீல் டவுன் பண்ணிட்டு உங்களோட ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு பாருங்க. ஓப்பன் அப் ஹேண்ட் ஷோல்டர்ஸ் ஓப்பன் அப் பண்ணுங்க. ஸோ லஞ்சஸ் பொசிஷன் நான் பார்த்தீங்கன்னா லஞ்சஸ் பொசிஷன் உட்காடுறேன். எந்த லெக் லீடிங்காக இருக்கோ அதே சைட் டில் பண்ணும். பி ரெடி? எஸ், ஹேண்ட் ஷுட் பி ஸ்ட்ரைட். ஹேண்ட் ஷுட் பி ஸ்ட்ரைட். தென் என்னோட லெஃப்ட் லெக் ஜஸ்ட் லீடிங்காக இருக்கு. நான் லெஃப்ட் சைட் டேர்ன் பண்றேன். ஒரு 10 கவுண்ட்ஸ் டேர்ன் பண்ணுங்க. 1 2 ஷோல்டர்ஸ் நல்லா டில் பண்ணும். ஷோல்டர்ஸ் நல்லா டில் பண்ணுங்க. பேக்ல பாருங்க. 3 4 5 6 7 3 more 8 last 2 9. Okay, now just leg change. Other legs வச்சுட்டு இப்போ என்னோட ரைட் லெக் நான் ரைட் சைடு நல்லா டேர்ன் பண்றேன். ஷோல்டர்ஸ் நல்லா ஓப்பன் அப் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. குட். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் பாருங்க. நீல் டவுன். இந்த மாதிரி நீல் டவுன் பொசிஷன்ல இப்போ என்னோட லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்ல டச் பண்ணிட்டு ஷோல்டர்ஸ் மட்டும் நான் டில் பண்றேன். 1 2 அந்த மாதிரி. ஓகே, நான் ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். ஸோ இதான் ஸ்டார்டிங் பொசிஷனா என்னோட ரைட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டச் பண்ணிட்டு ரைட் சைடு நல்லா டில் பண்றேன். 1 ரைட். சூப்பர். 2 3 4 5 6 7 8 9. குட். அப்படி பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. Okay, so 2 variations over. The third variation, the great stretches. பாருங்க once again இந்த லெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இப்போ என்னோட லெஃப்ட் லெக் ஜஸ்ட் ஃபார்வர்ட் இருக்கு. லெஃப்ட் லெக் ஈவனா பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் வச்சுட்டு ஷோல்டர்ஸ் நல்லா ஃபுல்லா டில் பண்ணும். ஸோ ஐ ஸ்விட்ச் ஃபார் மை சைட். இப்போ என்னோட ரைட் லெக் ஃப்ரண்ட்ல இருக்கு. முடிச்சு ரைட் சைடு நல்லா டில் பண்றோம். ஹேண்ட் ஓப்பன். வேர்ல்ட் கிரேட் ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் லெக் ஜஸ்ட் நல்லா ஃபார்வர்டா வச்சுட்டு இதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன். ஹேண்ட் நல்லா ரீச் ஆயிட்டு ஸ்விட்ச் பண்ணுங்க. ஷோல்டர் டில் பண்ணிக்கலாம். எகைன் 10 கவுண்ட். ஸ்டார்ட். எந்த சைடு லெக் எந்த லெக் லீடிங் இருக்கோ அந்த சைடு ட்விஸ்ட் பண்ணும். ஸ்டார்ட். அப் 1. நீ பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஃப்ளோர் பண்ண நீ கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க ஃப்ளோர்ல டச் பண்ண வேண்டாம். அதாவது ஒரு நீ ஒரே ஒரு லெக்ஸ் மட்டும் தான் ஃபார்வர்ட் இருக்கும். கரெக்ட் பண்ணுங்க. கீப் டூயிங். கரெக்ட் தான். 4 5 6 7 8 9. ஓகே, சேஞ்ச். லெக் சேஞ்ச் பண்ணீங்க. லெக் சேஞ்ச் பண்ணுங்க. 10 கவுண்ட்ஸ். எஸ், டில் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, சூப்பர். கிரேட். இப்போ நம்ம 3 வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ஸ் மொபிலிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபாலோட் பை நம்மளோட ஹிப் மொபிலிட்டி நம்ம பண்ண போறோம். ஹிப் மொபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 ஸ்விட்ச். நியூ கமர்ஸ் நீங்க அப்படியே ஜஸ்ட் வார்ம் அப் பண்ணிட்டு டயட்டை நீங்க ஜாயின் பண்ணீங்க. ஸோ ஹிப் மொபிலிட்டியில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெக் நல்லா ஸ்பிட் பண்ணி உட்காந்து கை பேக்ல டச் பண்றதான பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் லெவல் பீப்புள் கை இப்படி ஹோல்ட் பண்ணீங்க. பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா கை பேக்ல சப்போர்ட் பண்ணிட்டு ரெண்டு நீமே ஃப்ளோர்ல டச் ஆகணும். டில் பண்ணும். 90 ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. See this? என்னோட ரெண்டு நீமே ஃப்ளோர்ல டச் ஆகுது. இட்ஸ் குட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் ஹிப் மொபிலிட்டி. ஓகே, வில் ஸ்டார்ட். உட்காந்து நல்லா ஸ்விட்ச் பண்ணுங்க. சைட் டு சைட் 90 ஸ்விட்ச். வில் ஸ்டார்ட். குட். ட்ரை பண்ணுங்க. ரெண்டு நீமே கீழே டச் பண்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. 2 3
4, லெக்ஸ் கொஞ்சம் வைடா வச்சா நல்லா இருக்கும். 5, இந்த மாதிரி ஸ்விட்ச். 7, 8, 9, 10. குட். இப்போ இதே தான் இந்த ஸ்விட்சோட நம்ம என்ன பண்றோம், ஹேண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர்ஸ் டிராப் டவுன் பண்றோம். எல்லாரும் பாருங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஏர்லியா சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி ஸ்விட்ச் பண்ணியிருப்பீங்க. இதே பேட்டர்ன் தான். ஒரு 5 கவுண்ட் எப்படி பண்ணணும்னா, ஸ்விட்ச் பண்ணிட்டு ஹேண்ட் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ட்ரை டு கோயிங் டவுன். உங்களோட செஸ்ட் வந்து வெரி க்ளோஸ் டு நீ. சிலவங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்கும்போது அந்த ரேஞ்ச் போக முடியாது. உங்களால எவ்வளவு ரேஞ்ச் போக முடியும் அந்த மாதிரி போய்க்கலாம். பி ரெடி. ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் ஸ்விட்ச் அண்ட் ஹேண்ட் நல்லா ஓபன் பண்ணிட்டு கோயிங் டவுன். 1, again 2, கை நல்லா ஓபன் பண்ணி பண்ணுங்க. 2, 3, குட் குட். 4, 5. ஓகே, டன். ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேரியேஷன் பாருங்க. லுக் அட் மீ. நீல் டவுன் பண்ணிட்டு இந்த நீக்கு நேரா ஒன் லெக் ஜஸ்ட் ஃபார்வர்ட் வச்சுட்டு ஹிப் புஷிங் ஃபார்வர்ட். 1, 2. ஸோ 10 கவுண்ட் ஈச் சைட் பண்ணும். இந்த பொசிஷன்ல இருந்து பாடி பார்த்தீங்கன்னா டில்ட் ஆகக்கூடாது. பாடி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். ஓகே, இந்த பொசிஷன்ல இருங்க. உங்களோட ஹீல் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஷோல்டர்ஸ் பேரலா இருக்கணும், சைடா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா வைக்க கூடாது. ஓகே, ஹிப் பார்த்தீங்கன்னா லேட்டரல் வைஸா புஷ் பண்ணுங்க. 1, 2, 3. முடிஞ்ச அளவுக்கு புஷ் ஃபார்வர்ட் பண்ணும். 4, 5, 6. நீ ஹர்ட் ஆகிற மச்சா டவல் வச்சுக்கலாம். 7, 8. லாஸ்ட் 2, 9. குட். அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. லெக் சேஞ்ச் பண்ணுங்க. நம்ம ஸ்விட்ச் டு அதர் லெக். ஹிப் நல்லா புஷ் ஃபார்வர்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சூப்பர். ஓகே, இந்த ஃபைனல் வேரியேஷன் அதே பொசிஷன் தான். லெக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்றீங்க. என்னோட நீ ஜஸ்ட் ஃப்ளோர்ல வச்சுட்டு கை சப்போர்ட் பண்ணிட்டு லெக்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீ பெண்ட் பண்ணாம ஹிப் புஷ் பேக் பண்ணும். 1, 2. நான் உங்களுக்கு லேட்டரல் வைஸா காட்டுறேன் பாருங்க. என்னோட ஹேண்ட் லெக் ஸ்ட்ரைட்டா இருக்கு. ஐம் கோயிங் டு புஷிங் த பேக். 1, 2, 3. முடிஞ்ச அளவுக்கு பேக் போலாம். 4, 5, 6. குட். 7, 8, 9. Okay, now change to other side. Other sides. Switch. கை நல்லா ஃப்ரண்ட்ல வச்சு புஷ் பேக் பண்ணலாம். 1. டுகெதர் போத் ஹேண்ட்ஸ் ஃப்ரண்ட்ல வச்சுங்க. ஒன்லி ஃபார் லெக்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ஸோ 2 வேரியேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா மொபிலிட்டியில பார்த்தீங்கன்னா மெயினா 3 மொபிலிட்டி தான். ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ஸ் மொபிலிட்டி, ஹிப் மொபிலிட்டி, ஃபாலோட் பை ஆங்கிள் மொபிலிட்டி. ஆங்கிள் மொபிலிட்டிக்கு நம்ம ஒரே ஒரு வேரியேஷன் பண்ண போறோம். அது எப்படின்னா பாருங்க. ஒன்ஸ் அகைன் இந்த லஞ்சஸ் மாதிரி பொசிஷன்ல நின்றுட்டு இந்த ஆங்கிள் உங்களோட நீ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். இந்த நீ டில்ட் ஆகாம நீ ஃபிக்ஸ்டு. ஒன்லி ஃபார் த ஆங்கிள் மட்டும் லெஃப்ட் அண்ட் ரைட். உங்களோட இந்த ஃபிளெக்ஷன் நல்லா இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பேக் லெஃப்ட், மேக்ஸிமம் ரைட், அந்த மாதிரி பண்ணணும். பில் ரெடி. உங்களோட ஆங்கிள் மட்டும் நல்லா ஸ்விட்ச் லெஃப்ட் அண்ட் ரைட் வரணும். ஆனா நீ பாத்தீங்கன்னா டில்ட் ஆகக்கூடாது. நீ ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஓகே, பி ரெடி, ஸ்டார்ட். I'll join with you. Look at, I'm going to just left and right. 1. பண்ணுங்க. 2, 3. ஆங்கிள் மட்டும் தான் போகணும். நீ டில்ட் ஆச்சுன்னா ஈஸியா போகும். நீங்க அலோவ் பண்ண வேண்டாம். நீ டில்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ண வேண்டாம். 5, 6, 7. குட். முடிஞ்ச அளவுக்கு டில்ட் பண்ணலாம். 10. ஓகே, சேஞ்ச் பண்ணுங்க. லெக் சேஞ்ச் பண்ணுங்க. அதர் சைட்ஸ். 10, 9, 8. ஆங்கிள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு. 7, 6, 5, 4, 3,
2. Okay. Okay. Great. Just relax. So now just water, hydration. நீங்க தண்ணி வேணும்னா குடிச்சுக்கலாம். எப்பவுமே ஹைட்ரேட் பண்ணும்போது மடமடனா குடிக்கூடாது, ஸ்டொமக் ஃபில் பண்ற மாதிரி குடிக்கூடாது. நீங்க வாட்டர் சிப் பண்றதான பண்ணிக்கலாம். இன்கேஸ் நெசசரி இருந்தா மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வார்ம் அப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ்குள்ள என்டர் ஆகிறோம். எக்ஸசைஸ்குள்ள என்டர் ஆகும்போது உங்களோட ஹார்ட் ரேட் நார்மல் ஹார்ட் ரேட்ல இருந்து கொஞ்சம் கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வேரியேஷன், ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியோ வேரியேஷன் பண்ண போறோம். இந்த கார்டியோ வேரியேஷன் நான் ஒரு பிகினிங் கவுண்ட், ஒரு பேசிக் கவுண்ட் 15 கவுண்ட் நான் கவுண்ட் பண்றேன். இன்கேஸ் யூ நீட் ஃபார் மோர், உங்களால மோர் கவுண்ட் பண்ண முடிஞ்சுன்னா வெல் அண்ட் குட். Instead of the 15 you can make it for 20 or 25, depends உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே அந்த டெமான்ஸ்ட்ரேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் இதுல டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்க தம்ஸ் அப்போ இல்லாட்டினா ஜஸ்ட் ஒரு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின் கேட்டு மியூட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நம்ம பண்ண போறது ஹை நீ வித் பஞ்சஸ். 2 வேரியேஷன் பண்ண போறோம். இது எதுக்காகனா கார்டியோ வேரியேஷன் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் ரேட் நார்மல் ஹார்ட் ரேட்ல இருந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிறதா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் கார்டியோ கொடுக்குறது. ஜஸ்ட் லுக் அட் மீ, நான் அந்த வேரியேஷன் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். இட்ஸ் ஒர்க் அவுட் நேம் கால் ஹை நீ வித் பஞ்சஸ். 2 வேரியேஷன் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நார்மலா இந்த ஹை நீ இப்படி பண்ணும், அதே மாதிரி இந்த ஹேண்டும் பஞ்ச் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே காம்பினேஷனா வரும். ஸோ லுக் அட், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் 1 2. இதுதான். ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்ல வந்து காட்டுறேன். எந்த நீஸ் வரும்போது ஸ்லோவா பண்ணும். ஓகே, ஆல்டர்னேட் பஞ்ச், அதே மாதிரி இந்த ஹை நீ, இது 2 காம்போவா பண்ண போறீங்க. நீங்க ஃப்ளோர்ல, நீங்க இன்டோர்ல பண்ணும்போது உங்களுக்கு ஹை நீ ரொம்ப ஹெவியா பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் லெக்ஸ் ஏதாவது பெயினா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இன்ஸ்ட் ஆஃப் ஜம்பிங் பொதுவாக நார்மலா பாத்தீங்கன்னா வித்தவுட் ஜம்பிங்லேயே பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா சிலவங்க ஆங்கிள் பெயின் இருக்கு இல்ல இன்ஜுரி இருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நார்மல் பீப்புள் ட்ரை வித் ஹை நீ வித் பஞ்சஸ். ஓகே, we'll start with the 15 count. You can join with me. I'm going to start right now. 3 2 1. Let's go. Start. 1 2 3 4 5. Good. Keep doing. 6. Punch da. 7 8 9 10. 1 2 3 4 5. Okay. Just relax. Super. இப்போ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம டூ டைம்ஸ் பண்ண போறோம். அதாவது 2 லேப்ஸ் பண்ண போறோம். எப்படின்னா 2 எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எகைன் 1 more லேப் பண்றோம். இன்கேஸ் நீங்க ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேப் தப்பா பண்ணிட்டீங்கன்னா என்னெல்லாம் தப்பா பண்ணிருக்கோம்னு கரெக்ட் பண்ணிட்டு செகண்ட் லேப் பெட்டரா பண்ணுங்க. குட், சூப்பர். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஓவர். வில் கோ ஃபார் த செகண்ட் வேரியேஷன், சேம் கார்டியோ வேரியேஷன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபீட் க்ளோஸ் வைடர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட 2 காலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ல க்ளோஸர் டேப் பண்ணும், சைமல்டேனியஸ்லி வைடர் கிளாஸ் டேப் பண்ணும். I'll show you. Just look at என்னோட லெக்ஸ் மட்டும் நல்லா க்ளோஸா வாஷ் பண்ணுங்க. I am going to start two time tapping for the front and 2 time tapping for the wide. அதே மாதிரி 2 times closer, 2 times wider. இது எப்படின்னா நீங்க ஷஃபிள் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க, I'll show you. I'm going to just start. பாருங்க, நீங்க just first demonstrate பண்ணுங்க. 1 2 1 2 1 2. So 2 times front and 2 times wider. அதுதான். இது கூட உங்களோட ஹேண்ட் சிங்க்ரனைஸ் ஆச்சுன்னா யூ கெட் த அந்த கோஆர்டினேஷன் வந்துச்சுன்னா யூ கெட் மோர் ஸ்பீட். ஓகே, வில் ஸ்டார்ட் 3 2 1. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் 1 2 3 4 5. குட், கீப் டூயிங். 6. வெரி குட். 7 8 9. மேக்ஸிமம் 2 யூஸ் பண்ணுங்க. 11 12 13 14. Good. Just relax. Very good. So எல்லாருமே நல்லா பண்ணீங்க. சூப்பர். நல்லா பிரீத் பண்ணீங்க. I have a doubt, Hari. Sorry Yes. to interrupt. Yes, Hi, yes, I'm yes, ma'am. Roshni. I just joined from the sessions. Yes, ma'am. Please. Actually, when you were saying about this, ரெண்டு தடவை சைடுல க்ளோஸரா வச்சு டேப் பண்றோம். Should it Yes. be in squat position and then அதே மாதிரி வைடரா பண்ணும்போது? So how That's should good. I? Yes, good question, ma'am. நீங்க ஸ்குவாட் பொசிஷன் பண்ணீங்கன்னா இட்ஸ் அட்வான்ஸ் லெவல். If you go for slightly bends, well and good, ma'am. Okay, sir. அது டிபெண்ட்ஸ் உங்களோட ஃபிட்னஸ். ஸ்குவாட் லெவல் பண்ணீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா வரும்.
Okay, okay. ஓகேங்களா? Otherwise, slight bend போதும் இல்லையா? That's enough. That's enough, Okay. ma'am. That's enough. Super. Thank you, coach. Okay. Good, good. Super. We'll go again once again. In the ரெண்டு exercise, நம்ம again one more lap பண்ண போறோம். We'll start with the high knee with punch and followed by fast feet close wider. We'll go again one more lap. நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதான பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்றதான பண்ணிக்கலாம். பெயினா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஸ்லோவா பண்ணுங்க. இல்ல if it's okay, you can just can do for the more count. The first exercise, high knee with punch. Once again, I'm going to start with the high knee. 1, 2. Just please join with me. Yes, good. 2, 3, 4, 5, 6, 7. தனசேகர் சார் பஞ்ச் பண்ணுங்க. 8, 9, 10, 5, 4, 3, 2. Yes. Okay. Just relax, relax, relax. Good, good. Okay. The next variation, fast feet close wider. Again, so நம்ம இப்ப பண்ணது தான் 2 times closer, 2 times wider. 2 times closer, 2 times wider. Join with us. Yes, good up. Start, start. 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4. Good. Super, super, super. Great, great, great. Super. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. Great. So 2 exercises நம்ம cardio section complete பண்ணிட்டோம். இனி again 2 variation of the strength section நம்ம வர போறோம். அது weight muscle oriented பண்ண போறது. அதுல பேசிக் எல்லாருமே பண்றதா. நம்ம earlier பாத்தீங்கன்னா நம்ம lunges பண்ணோம். இந்த கிளாஸ் இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம லைக் புஷ் அப் பண்ண போறோம். புஷ்அப்ஸ் வித் சுமோ ஸ்குவாட் தான் நம்ம இந்த இந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஸோ புஷ்அப் சிலவங்க பாத்தீங்கன்னா நார்மலா பண்ணுவாங்க. ஏன்னா புஷ்அப் பாத்தீங்கன்னா பேசிக் திங்ஸ் ஃபார் எல்லா மசிலுமே உங்களோட ஸ்ட்ரென்த் மெஷர்மெண்ட் பண்ற எல்லா மசிலுமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸ்டார்ட் வித் ஹை பிளாங்க் பொசிஷன்ல இருந்து நீங்க போய்க்கலாம். இல்ல நிறைய பேர் புஷ்அப் எனக்கு ஈஸியா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா பைக் மாதிரி பண்ணிக்கலாம். I'll do 1 by 1. So beginners, you can start with any kind of the push-up, any form. Either knee drop down and all the way go down and come up for beginners. So intermediate people, knee take it off, all the way go down and come up. Advanced level people, hips nalla pike mari lifting up பண்ணதுக்கு அப்புறம் you are going to drop the shoulders down and up. So pike push up. இந்த 3 வேரியேஷன் உங்களோட ஃபிட்னஸ் தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணி பண்ணிக்கலாம். Be ready. Set the position. 3, 2, 1. Let's go. Start. Up. 1. Very good, Rajesh sir. 2. Good, ma'am. Amuda ma'am. Super. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1. Okay, okay. Just 12 count. Great. சூப்பர். இதுல ஒரு சின்ன ஒரு மாடிஃபிகேஷன். எல்லாருமே புஷ் அப் பண்ணும்போது நம்மளோட பேக் நீங்க பாருங்க, நம்மளோட பேக் பாத்தீங்கன்னா ஆர்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஆர்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆர்ச் ஆகாம நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா பண்ணணும். பாடி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ஃபுல்லா டவுன் போய் உங்களோட ஹேண்ட் வச்சு லிஃப்டிங் அப் பண்ணணும். சிலவங்களோட ஆர்ச் ஆகுறது அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஓவர். செகண்ட் வேரியேஷன் சுமோ ஸ்குவாட். ஸோ சுமோ ஸ்குவாட் பண்ணும்போது எப்படின்னா, இந்த லெக்ஸ் நார்மலா ஸ்குவாட் பண்ணும்போது நம்மளோட ஹிப்ஸ் அப்பார்ட் இருக்கும் லெக்ஸ். சுமோ ஸ்குவாட் பண்ணும்போது டோஸ் லிட்டில் வைடர், பாடி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஆல் தி வே கோ டவுன் அண்ட் அப். இட்ஸ் ஒர்க்கிங் அவுட் இன்னர் தை மசில். ஓகே, சுமோ ஸ்குவாட் பண்ண போறோம். லெக்ஸ் லிட்டில் வைடரா வச்சுக்கங்க. லுக் அட் மீ. லெக்ஸ் லிட்டில் வைடர் அண்ட் பாடி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஆல் தி வே கோ டவுன் அண்ட் கம் அப். இந்த ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கங்க. ஸோ வில் கெட் சம் பேலன்ஸ். See this? I'm going to down and coming up. 1. Okay, join with me. Start. 1, 2, 3, 4, 5, 6. Going down maximum level. Chest should be up. 8, 9,
10, 2 more, 1 more. ஓகே சூப்பர். ஸோ எல்லாருமே சுமோ ஸ்குவாட் சூப்பரா பண்ணீங்க. இப்போ சுமோ ஸ்குவாட்ஸ் வெரி ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன டைம் பண்ணனா என்ன பண்ணலாம்னா சுமோ ஸ்குவாட்லயே பல்ஸ் பண்ணிக்கலாம். யூ ஆர் கோயிங் டு 2 times down and 1 times up. ஸோ இட்ஸ் நேம் கால் பல்ஸ். கோயிங் டு 2 times down and 1 times up. ஓகே, இந்த நெக்ஸ்ட் லேப்ல நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, வில் கோ அகைன் ஒன்ஸ் அகைன் ஒன் மோர் டைம். இந்த ஸ்ட்ரென்த் வேரியேஷன் வில் கோ அகைன் ஒன் மோர் லேப். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் புஷ் அப் பண்ணலாம். இன்கேஸ் புஷ் அப் பண்ணும்போது பேக் ஆர்ச் பண்ணீங்க இல்ல என்ன சொல்றது நீல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை வித் நார்மல் புஷ்அப்ஸ். கம் ஆன், ஸ்டார்ட் வித் நார்மல் புஷ்அப்ஸ். ஸ்டார்ட் வித் நார்மல் புஷ்அப்ஸ். குட். Start with high plank position, all the way go down. Come up. 1,
கோச்சிட்ட பேசிட்டு இருக்கேங்க. அவங்க உள்ள இப்போ எனேபிள் ஆயிருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. ஓகே ஓகே. Team, sorry for the inconvenient. One minute. Some network issues. Okay, teams தெரியுதுங்களா? Sorry for the inconvenience. Okay, நீங்க ஐ திங்க் இப்போ என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? குட். ஓகே, இப்போ நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா நீங்க புஷ்அப்ஸ் அண்ட் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் நீங்க பண்ணிருக்கீங்களா? 2 வேரியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? குட். இப்போ நெக்ஸ்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம கோர் மசில் பண்ண போறோம். கோர் மசில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நம்ம பெல்விக் பிரிட்ஜ் பாருங்க. ஃபேசிங் அப் பண்ணி படுத்துட்டு உங்களோட ஹிப்ஸ் எலிவேட் பண்றது. மேக் இட் 15 கவுண்ட்ஸ். Okay. Everyone just facing up, lie down. 15 counts பண்ணிக்கலாம். Be ready. Okay, start. இது அட்வான்ஸ் லெவல் பீப்புளா இருந்துச்சுன்னா நீங்க சிங்கிள் லெக்ஸ் ரைஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். துரைராஜ் சார் நீங்க ஃபேசிங் டவுன் படுத்து பண்ணுங்க பாருங்க. Sir, one more time நீங்க பாருங்க எப்படி. Just look at me, ma'am. Just you are going to just lie down facing up. The bed. You are going to just lie down facing up and try to just elevate the hips ups and down. Head should be down. Make it 15 counts. Good. Okay, 5 more. 5, 4, 3, 2, 1. Good. Okay. So followed by நம்மளோட செகண்ட் வேரியேஷன் பாத்தீங்கன்னா நம்ம பேர்ட் டாக்னு சொல்லுவாங்க. பேர்ட் டாக் பண்ணும்போது again once again you are going to just kneel down பாருங்க. இந்த மாதிரி kneel down பண்ணிட்டு ஒன் லெக் ஜஸ்ட் ஒன் ஹேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ எந்த ஹேண்ட் நீங்க ஓப்பன் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் லெக்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும். பி ரெடி. kneel down பண்ணிக்கலாம். எஸ் the same thing holding தான் ஒரு 30 seconds ஹோல்ட் பண்ணா போதும் each side. Be ready. Yes, hold on. எந்த நீ நீங்க லிஃப்ட் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணும். ஹெட் should be down. Good. 5, 4,
20, 30. Okay, change to other hands and other legs. $15, 25, 3, 2, 1. Okay, chest relax. Okay. The next variation பார்த்தீங்கன்னா low plank to high plank position. Its name called பாருங்க. நான் பார்த்தீங்கன்னா நார்மலா plank positionல இருந்து lifting up பண்ணிட்டு high plank பண்றேன். Again slowly go down and coming up. Make it for 10 count பண்ணிக்கலாம். Be ready. So mat போட்டுங்க. Elbows hurt ஆகிற மாதிரிச்சுன்னா mat or towel இருந்தா போட்டுக்கலாம். Be ready. Start with the elbow plank position and high plank position. 1, 2, 3, 4. Feel difficultyனா நீங்க just அப்படியே elbow plankலயே hold பண்ணுங்க. 5, 6, 7, 8, 9, 10. Okay, just relax. Okay, 30-second break. We'll go in one more lap. First நம்ம பார்த்தீங்கன்னா pelvic bridge பண்ணோம். Hips elevate பண்றது up and down. Pelvic bridge பண்ணும்போது ஈஸியா இருந்துச்சுன்னா single leg ட்ரை பண்ணி பாருங்க. Okay, will ready? Facing up, turn பண்ணிக்கங்க. Facing up பண்ணி படுத்துக்கலாம். Okay, be ready? 3, 2, 1. Let's go start. 1, 2. முடிஞ்ச அளவுக்கு lift up பண்ணிக்கலாம். 3, 4, 6. Sir, excuse me, sir. Demo, sir. இத பாருங்க. How to- காட்டுறேன் சார். நீங்க நம்ம பண்ண எக்ஸசைஸ் அதேதான். மட்டும் எலிவேட் பண்றது up and down. இது ஈஸியா இருக்குன்னா சிங்கிள் லெக் லிஃப்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதர்ஸ் டூயிங் அப்படியே பண்ணுங்க. அதர்ஸ் குட். கீப் டூயிங். ஓகே, just relax. செகண்ட் வேரியேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா பேர்ட் டாக். நீல் டவுன் பண்ணிட்டு பண்ணுங்க. குட். holding for 30 seconds. Kneel down பண்ணிட்டு bird dog இந்த மாதிரி just kneel down. one leg just one stretch பண்ணிட்டு hold பண்ணனும் 30 seconds. Your time is going to start right now. Good. 5, 10, 15, 25. Yes. Okay, change. Leg change பண்ணிக்கலாம். 5, 10, 15, 25. Okay, just relax. The next variation நம்ம low plank ல இருந்து high plank பண்ண போறோம். Elbow plank to high plank. Okay, be ready? கை நல்லா வைப் பண்ணீங்க. ஸ்ட்ரைட் ஆச்சுன்னா நல்லா வைப் பண்ணிட்டு elbow plank to high plank பண்ணும். Make it your better count. உங்களோட கவுண்ட் எவ்வளவு பெட்டரா பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். Start 3, 2, 1. Feel difficultyனா simply hold பண்ணுங்க. Plank positionல hold பண்ணுங்க. 1, 2,
3, 4, 5, 6, 7, 8, 9. Okay, done. Super. Team, good. Again, once again, one more time, so water break எடுத்துக்கலாம். லைட்டா வாட்டர் சேவ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கார்டியோக்கு 2 வேரியேஷன், ஸ்ட்ரென்த்துக்கு 2 வேரியேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர் மசிலுக்கு 3 வேரியேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைனல் வேரியேஷன் ஒரு 3 more வேரியேஷன் அப்டாமல், இந்த ஆப்ளிக்ஸ் அண்ட் அப்டாமல் நம்ம பண்ண போறோம். அதுல அப்டாமல் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சஸ் நம்ம பண்ண போறோம். ப்ளீஸ் டீம்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிங்க உங்க சைட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரன்ச்சஸ். உங்களோட லெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை பொசிஷன் வச்சுட்டு you are going to just lie down and just try to touch. உங்களோட ஆங்கிள் டச் பண்ணாலும் ஓகே, இல்ல you can able to just reach little more forward அப்படின்னாலும் ஓகே. ஓகே, I'll show you. I'm going to down. அதே மூமெண்ட்ல எந்திரிச்சு ரீச் பண்ணிக்கலாம். உங்க லெக் மட்டும் பட்டர்ஃப்ளை பொசிஷன்ல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது பேலன்ஸ். பட்டர்ஃப்ளை பொசிஷன் வைக்கும் போது ஹீல் டு ஹீல் கனெக்ட் ஆகும்போது you get some balance. Then all the way go back, come forward. Be ready? First exercise. இது நெக் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாம உங்களோட அப்டாமல் வச்சு நீங்க எந்திரிங்க, ஷோல்டர்ஸ் வச்சு நீங்க எந்திரிங்க. இட்ஸ் குட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் அப்டாமல். இல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கு, எந்திரிக்க முடியலன்னா உங்களால பெட்டரா எந்த லெவல் வர முடியுமோ அந்த லெவல் பண்ணிக்கலாம். Be ready? 3, 2, 1. Let's go. Start. Join with me. Keep doing. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. Okay, good. Super. The first exercise over. The second exercise பார்த்தீங்கன்னா knee raise பண்ணணும். கை ரெண்டு behind the glute வச்சுட்டு lie down பண்ணிட்டு knee folded towards the chest and extension. Extension பண்ணும்போது உங்களோட legs very close to floor தான் இருக்கணும். Folding just towards the chest, then same thing extension maximum level. I'll show you once again. கை ரெண்டு behind the glute வச்சுக்கலாம். knee folded பண்ணி towards chest வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் slowly extension and கீழே டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணுச்சுன்னா நீங்க நிறைய கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு இம்பாக்ட் இருக்காது. Be ready? 3, 2, 1. கை behind the glute வச்சீங்கன்னா கொஞ்சம் குஷனிங்கா இருக்கும். 1. நீங்க ஃபுல்லி லை டவுன் பண்ணிக்கலாம், படுத்துட்டு பண்ணுங்க. 2. எஸ். 3. எந்த அளவுக்கு ஸ்லோவா பண்றீங்களோ அந்த அளவுக்கு மோர் இம்பாக்டா இருக்கும். 5, 6, 7, 8, 9, 10, 5, 4, 3, 2. Yes. Okay. Just relax. Okay. The 2 variations முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் நீங்க பண்ணும்போது பட்டர்ஃப்ளை கிரன்ச்சஸ் பண்ணும்போது செஸ்ட் கீழே இருக்கிற அப்டாமல் ஒர்க் ஆகும். நீ ரைஸ் பண்ணும்போது லோவர் அப்டாமல் வேரியேஷன் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பண்ண போறது மெயினா பார்த்தீங்கன்னா ஆப்ளிக்ஸ். இந்த சைடு ஆப்ளிக்ஸ் நம்ம பண்ண போறோம். இட்ஸ் நேம் கால்ட் ஏர் பைக்னு சொல்றாங்க. இந்த ஏர் பைக் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. என்னன்னா நம்ம நெக் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம பண்ணாம நெக் நியூட்ரலா வச்சுட்டு நம்ம பைசைக்கிள் கிரன்ச்சஸ், ஏர் பைக் அப்படி நிறைய வேரியேஷன் பண்ணோம். நிறைய நேம்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதான் உங்களோட பொசிஷன். லை டவுன் பண்ணிட்டு ஆல்டர்னேட் லெக்ஸ் வரும்போது உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா டில் பண்ணும் பாருங்க. 1. இது என்ன பண்ணுவோம்னா காமன் எல்லாருமே நெக் புஷ் பண்ணுவீங்க. நெக் புஷ் பண்ணக்கூடாது. நெக் ஃபிக்ஸ்ட். 1. ஷோல்டர்ஸ் லிஃப்ட் பண்ணிட்டு சைக்கிளிங் பண்ற மாதிரி பண்ணிட்டு உங்களோட எல்போஸ் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி டச் பண்ணும். ஓகே, இது அட்வான்ஸ் லெவல் பீப்புள் வேணும். அட்வான்ஸ் லெவல் வேணும்னா நீங்க லீன் பேக் இந்த லெவல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலா இருக்கும். நீங்க லை டவுன் பண்ணிட்டு ஃபுல்லா படுத்தீங்கன்னா ஜஸ்ட் பிகினர் லெவல். Be ready? 3, 2,
1. Let's go start. Slowly lift பண்ணிட்டு நல்லா பண்ணுங்க. 1. Shoulder நல்லா tilt பண்ணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4. Yes, done. Good, good. Super, super. Okay, நல்லா breathe பண்ணிக்கலாம். We'll go again one more lap. The same thing. இந்த 3 exercise. என்னெல்லாம் exerciseனா first legs close வச்சு forward crunches, butterfly crunches பண்ணோம். Followed by the knee folded பண்ணிட்டு knee raise பண்ணியிருக்கோம். Third one பார்த்தீங்கன்னா like air bike பண்ணியிருக்கோம். இந்த 3 exercise நம்ம once again repeat பண்ண போறோம். If you want sip the waterனா நீங்க பண்ணிக்கலாம். நீங்க வாட்டர் வேணும் பிரேக் எடுக்கணும்னா பிரேக் எடுத்துக்கலாம். Feel good அப்படின்னா இந்த 3 exerciseமே நம்ம better கவுண்டா பண்ணலாம். Be ready? Yeah, start with once again. இந்த 3 exercise one more lap பண்ண போறோம். Final lap. First one பார்த்தீங்கன்னா butterfly crunches. படுத்துட்டு உங்க கை முடிஞ்ச அளவுக்கு lift up பண்ணுங்க. Sorry, reach out பண்ணுங்க. Be ready? 3, 2, 1. Your time zone. Let's go. Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 5 more, 5 more. Come on, come on. 5, 4, 3, 2. Yes. Okay. Great. Great. Super. Super. Okay. Super. The second variation facing up. அதே variationல படுத்துட்டு கை behind the glute வச்சு knee folded forward and backward பண்ணலாம். இது எந்த அளவுக்கு நீ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வெரி க்ளோஸ் டு ஃப்ளோர் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு லோயர் அப்டாமினல் உங்களுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். Be ready? Second variation, facing up, lie down, hands on behind the glute. Just நல்லா just pull back பண்ணிட்டு stretch பண்ணிக்கலாம். Together pull back பண்ணிட்டு stretch பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 5, 4, 3, 2. Okay. Good. Just relax. Great. The final variation once again நம்ம air bike பண்றோம். Bicycle crunches once again. படுத்துட்டு உங்களோட legs, உங்களோட shoulders பாத்தீங்கன்னா opposite நல்லா twist பண்ணி பண்ணலாம். Be ready? 3, 2, 1. Let's go. Start. Up, crunch. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4. Yes. Okay. Done. Great. Super. That's all. Just relax. 30 seconds break. Just relax பண்ணுங்க அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கோட வேரியேஷன்ஸ் முடிஞ்சது, ஒர்க் அவுட் வேரியேஷன்ஸ் முடிஞ்சது. ஒரு 30 செகண்ட்ஸ் பிரேக் முடிச்சு லைட்டா வாட்டர் சிப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஒரு ஃபியூ செகண்ட் பிரேக் பண்ணுங்க.
1 minute, I'll come back. Okay, super. குட் ஜாப் டீம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் செக்ஷன் முடிச்சிருக்கோம். எல்லாத்துக்குமே நான் என்னோட ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்ம வீக்லி ட்வைஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எஸ்பெஷலி இந்த க்ளூட்டு, ஸ்காட்ஸு, புஷ்அப்ஸு, கோர் மசில் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நம்ம 1 day தான் பண்ணுறோம். ட்ரை டு யுவர் ஆன் ஏதாச்சும் ஒரு ஜிம்லயோ இல்லாட்டினா வீட்லயோ எங்க டைம் கிடைக்குதோ அங்க ஒரு 45 minutes to ஒரு 50 minutes நீங்க பண்ற மாதிரியான ஒரு பேசிக் ரொட்டீன். இப்ப இதே ரொட்டீன் பாத்தீங்கன்னா இதோட நம்ம இந்த ஒர்க் அவுட் வீடியோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கூகுள் டிரைவ்ல அனுப்புறாங்க. நம்ம இது ஈரோடு மேரத்தான் அந்த டீம்ஸ் அனுப்புறாங்க. நீங்க அந்த லிங்கே வச்சுட்டு நீங்க 1 second நீங்க பண்றதானா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றேன். Okay, any doubts apart from that? Feel good? Great. Sir, good morning. This yes, is Mahalakshmi. Yes, ma'am. Good morning. எனக்கு கொஞ்சம் அந்த வார்ம் டவுன் எக்ஸசைஸ்க்கும் மத்தவங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருங்க சார். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் மேக்கிங் மிஸ்டேக் இன் தட். அந்த வார்ம் அப் அண்ட் வார்ம் டவுன் பாத்தீங்கன்னா they are not doing it. As far as my friends who are getting trained for this running அந்த ப்ரோக்ராம் பண்றாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்களோட பேசிக் இதே பாத்தீங்கன்னா பாடி பெயின். Okay, correct. So நீங்க இன்னைக்காவது ஒரு செஷன் வந்து பேசிக் வார்ம் அப் அண்ட் பேசிக் வார்ம் டவுன் அது சொல்லிட்டா so that they will make sure after the running and after the training program அவங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 minutes to 5 minutes வந்து வார்ம் டவுன் பண்ணிட்டா they will feel more comfortable அப்படின்ற மாதிரி இருக்கு. So ஒரு செக்ஷன் அதை எடுத்து கொடுத்துருங்க அவங்களுக்கு. அப்கமிங் கிளாஸஸ் நம்ம பாத்தீங்கன்னா கோர் நம்ம யூஸ்வலா எப்படி வார்ம் அப் பண்ணோம். ஏன்னா இட்ஸ் லைக் குட் கொஸ்டின் மேம். நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நல்ல ஒரு இதுதான். நிறைய பேர் பண்ண ஃபைண்டிங் இட் டஃப். ஆஃப்டர் ரன்னிங் வேலைக்கு போக முடியல, எனக்கு பாடி பெயினா இருக்கு, the next day is பாடி பெயின். அது ஒரு பேசிக்கா இருக்கு இல்லைங்க. So if you take one class that will be very useful for everyone, even me. Okay, super ma'am, definitely will do that ma'am, no problem. That's a good thing. இப்ப மேம் சொல்ற மாதிரி எல்லாருமே பண்ற காமன் மிஸ்டேக், அது எல்லாருமே பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் வில் டேக் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் மேம். கண்டிப்பா பண்ணலாம். கம்பல்சரியா பாத்தீங்கன்னா வார்ம் அப் அண்ட் வார்ம் டவுன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் அந்த ஒரு 5 minutes தான் நீங்க எடுத்துக்குவீங்க. கூல் டவுன் பண்றதுக்கு ஒரு 5 minutes தான் எடுத்துப்பீங்க. ஆனா அந்த 5 minutes நீங்க பண்ணலன்னா என்ன ஆக போகுதுன்னா இதோட இம்பாக்ட் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் அந்த உங்களோட எஸ்பெஷலி இந்த காஃப் லோட் ஆகுறது, உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் லோட் ஆகுறது, உங்களோட க்ளூட் லோட் ஆகுறது, லோவர் பேக் லோட் ஆகுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ப்ராப்பரா நீங்க வார்ம் டவுன் பண்ணல அப்படின்னா இதோட இம்பாக்ட் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரன்னிங் ஃப்ரீயா பண்ணும், இல்ல பாடி பெயின் இல்லாம ஒரு நல்லா நீங்க எந்திரிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஆஃப்டர் கிளாஸஸ், ஆஃப்டர் நீங்க உங்களோட ரொட்டீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes கூல் டவுன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சேம் வே பிஃபோர் ரன்னிங் நீங்க ஒரு 5 kilometer இருந்தாலும் சரி, ஒரு 10 kilometer இருந்தாலும் சரி, நீங்க ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணாம டைரக்டா நீங்க ரன்னிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பெயின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரோட்ல இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம அவுட் சைடு தான் ரன் பண்றோம். அது ரோடு பாத்தீங்கன்னா அன்ஈவனா இருக்கும், உங்களுக்கு சம்டைம் குழி இருக்கும், இல்லைன்னா மேடு பள்ளமா இருக்கும். நம்ம ஆங்கிள் கரெக்டா நீங்க பிளேஸ் பண்ணல, நம்ம ப்ராப்பரான ஷூஸ் யூஸ் பண்ணல, அப்படிலாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பெயின் அது என்ன ஆகுதுன்னா அது ஒரு எண்ட் ஆஃப் தம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியில கொண்டு போய் முடியும். அதனால கம்பல்சரியா பாத்தீங்கன்னா வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் நீங்க வார்ம் டவுன் நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம ஒரு கிளாஸஸ் மேம் சொல்ற மாதிரி நம்ம வார்ம் அப் அண்ட் வார்ம் டவுன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். டெஃபினட்டா பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா ஒரு half an hour எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு ஆகும். மெயினா பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் பாசிவ் ஸ்ட்ரெச்சஸ் தான் உங்களுக்கு. பிஃபோர் வார்ம் அப் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்ட்ரெச் பண்ணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் டவுன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாசிவ் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ அது ஒரு பண்டில் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கு. அதுல பேசிக்கா நம்ம பண்ண ஒரு 10 வேரியேஷன்ஸ் நான் உங்களுக்கு அதை லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ஒரு கிளாஸஸ் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா மேம்? அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? Hi coach. ஒன் பை ஒன்னா பேசிக்கலாம். யாரோ ஒருத்தர் பேசுங்க, அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணலாம். எஸ், யாரோ ஒருத்தர் பேசுங்க. Anyone? Okay. Hi coach. Roshni here. Yes. Actually இந்த பைசைக்கிள் கிரன்ச் நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா, ஹெட் வந்து ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. பட் இவென்ச்சுவலி அதை இந்த தடவை கான்சியஸா பண்ணும் போது தான் தெரியுது லைக் எனிவே பெண்ட் ஆகுது. ஸோ
what will be the right way to avoid that bending? Like slight bend with arch மட்டும் arch ஆற அளவுக்கு bend பண்ணக்கூடாதா? இல்லாட்டி when I lift the shoulder, eventually எனக்கு ஹெட்டும் லிஃப்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பேட்டர்ன் எஸ். எனக்கு புரியல. லைக் when you told அப்பதான் நோட்டீஸ் பண்ணியிருந்தேன் ஸ்பெசிஃபிக்கா. ஓகே ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளோட லேக் ஆஃப் கோர் மசில், உங்களோட ஸ்ட்ரென்த், நீங்க அதாவது உங்களோட அப்பர் பாடி அண்ட் லோ பாடியோட ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது உங்களோட கோர் மசில் லேக் ஆகும்போது உங்களுக்கு இன்பேலன்ஸா இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த அந்த நம்மளோட ஹெட் புல் மேக்ஸிமம் வருது. அதை நீங்க எப்படி பண்ணணும்னா த்ரூ டு இம்ப்ரூவ் யுவர் கோர் மசில் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேலன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த பேலன்ஸ்டா பண்ணிக்கலாம். ஒன் திங், இது காமனா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஈஸியா ஹெட் ரொட்டேஷன் ஆகும். ஆனா நம்ம மேனுவலா பாத்தீங்கன்னா இது நெக் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஆக்டிவேட் ஃபார் டு மோர் யுவர் ஆப்ளிக் மசில்ஸ். இது ஓவர் நைட்ல வராது மேம். கீப் ஆன் ப்ராக்டிஸ். அதில் நீங்க பண்ணும்போது டெஃபினட்டா வரும், ஒன் டே வரும். பட் இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம இந்த கிரன்ச்சஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே பாத்தீங்கன்னா நம்ம நெக் புஷ் பண்ணுவோம். பிகாஸ் நம்மளோட பாடி நமக்கு அந்த மாதிரி காப்பப் பண்ணல, லிஃப்ட் பண்ண முடியல. வி ஹேவ் ஜஸ்ட் லேக் ஆஃப் உங்களோட கோர் மசில் ஆகும்போது வாட் ஷுட் ஐ டூ, லைக் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அதை ரீச் பண்றதுக்கு நம்ம நெக்ஸ்ட் மசில சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்ம லைக் உங்களோட நெக் புஷ் பண்ணி ஆகுது. ஆனா அப்படி பண்ணும்போது என்னன்னா எல்லா ஸ்ட்ரெயினும் உங்க நெக்குக்கு தான் போகும் தவிர ஆப்ளிக் ஃபோக்கஸ் ஆகாது. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்க ப்ராப்பரா பண்ணிருப்பீங்க. ஒன்ஸ் அதை மசில் ஃபெட்டிக் ஆனதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நெக் ஃபார்வர்ட் வரும், ஆக்டிவேட் ஃபார் த சம் அதர் மசில். அது நீங்க ஜஸ்ட் கிராஜுவலா பண்ண உங்களுக்கு அது செட் ஆயிருங்க மேம். நீங்க ட்ரை பண்ணுங்க, வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் மெதுவா பண்ணுங்க. ஃபார்ம் கரெக்ட் பண்ணி பண்ணுங்க. கவுண்ட் டசன்ட் மேட்டர். ஃபார்ம் கரெக்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம், போஸ்டர் கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் you can increase the count, number of counts மேம். ஓகே சார், தேங்க் யூ. Sir, good morning, sir. Sir, good morning. சார் குட் Annadurai மார்னிங். from Trichy, sir. சொல்லுங்க சார். அண்ணாதுரை சார் சொல்லுங்க சார். இந்த இடத்துல பெயின் சார், இந்த இடத்துல பெயின் வருது சார். ஓகே 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 அது காமனா வர்றது பெயின் சார். பாத்தீங்கன்னா நம்ம பெயினுங்கிறது ஒரு ஜென்ரலா எல்லா ரன்னர்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியட்ல பெயின் தாண்டி தான் வருவாங்க. சிலவங்களுக்கு சொல்ல முடியாத மாதிரி நீக் சரௌண்டிங்கா வரும், சிலவங்களுக்கு காஃப் வரும், சிலவங்களுக்கு ஃப்ரண்ட் ஷின் வரும், இந்த நீக் சைடா வரும், அதுக்கப்புறம் லோயர் பேக் ஹிப் பெயின். இது எல்லாமே பாத்தீங்கன்னா யூஷுவல் பிகினர் ரன்னர்ஸ்க்கு வர்றது சார். நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். அது என்னன்னா ஸ்ட்ரென்தனிங், நம்ம பேசிக்கா ப்ராப்பரா ஸ்ட்ரென்தனிங் பண்ணாதோட மிஸ்டேக் தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் சின் பெயின் வருதுன்னு அப்படின்னா அதுக்கு என்ன ரெமடிஸ், நீங்க ஒரு வால்ல சாஞ்சுட்டு இந்த ரெண்டு டோஸ்மே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல லிஃப்ட் அப் பண்ணீங்க. ஸோ இது உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த ஷின் மசில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும், பெயின் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும். நம்ம எப்பவுமே காஃப் ரைஸ் தான் பண்ணிருக்கோம், லைக் இந்த காஃப் ரைஸ் இந்த பேட்டர்ன் தான் பண்ணிருக்கோம். யாருமே இந்த பேட்டர்ன் பண்ணிருக்க மாட்டோம், ஃப்ரண்ட் ஏஜ் பேட்டர்ன் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் லைக் இந்த வால்ல பாத்தீங்கன்னா சாஞ்சிட்டு உங்களோட டோஸ் மட்டும் ஃப்ரண்ட்ல டைரக்டா இப்படி லிஃப்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பெயின் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும். பெயின் பேரபிள் பெயின் தானே சார்? அது பெயின் ரொம்ப பெயின் ஆகல இல்லையா? ஆன்லைன்ல இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரிங்க சார். ஓகே 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 கிரேட். ஸோ வில் கோ ஃபார் தி ஸ்ட்ரெச்சஸ் டீம். ஸோ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் வித் ஸ்ட்ரெச்சஸ். ஜாயின் பண்ணுங்க. பட் ஸ்ட்ரெச்சஸ் நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு பாடி ரெக்கவரி ஆகும். எஸ் மேம், எனி டவுட்ஸ்? லாஸ்ட் ஒன் டவுட் சார் எனக்கு என்னன்னா, சொல்லுங்க மேம். ரன்னிங்ல வந்து இந்த இடம் சார், இந்த இடம் இப்படி தூக்கும் போது வெடுக்கெடுக்குன்னு இழுக்கிற சார், பிடிச்சிருச்சு. ஓகே மேம், அது என்னன்னா நம்ம ஹிப் மொபிலிட்டி, அதோட மொபிலைசேஷன், அதாவது ஹிப் மொபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. மெயினா இது எல்லாமே பேசிக் அசஸ்மெண்ட் பண்ண மேம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹிப் ஏரியா அப்படின்னா மொபிலைசேஷன் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஹிப் மொபிலிட்டி, இந்த 90-90 ஸ்விட்ச், அதுக்கப்புறம் சிங்கிள் லெக் ஜஸ்ட் புல்லிங் பேக் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹிப் நீங்க ஃப்ரீ ஆனா மட்டும் தான் உங்களுக்கு அந்த 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 பெயின் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும். அது காமனா வர பெயின் தான் மேம். உங்களுக்கு ஹிப்ஸ், லோவர் பேக்ஸ், பட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம லாங்கர் புஷ் பண்ணும்போது வர பேசிக் பெயின் தான். நீங்க அதை ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க பயப்படுற மாதிரியான ஒரு பெயின்ல அது கிடையாது மேம். பட் இட்ஸ் காமன், எல்லாத்துக்குமே வர்ற பெயின் தான் மேம். கோச் ஓகே எஸ் சார், இந்த 21 கிலோமீட்டர் 2 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த இடத்துல ஆஃப்டர் ஒரு சிவகிரி மார்க்கெட் பிசிஓ போற இந்த இடத்துல மட்டும் ஆஃப்டர் 10 கிலோமீட்டருக்கு மேல லைட் பெயின் வந்தது. அடுத்தது அன்னூர் கண்டினியூஸ் அடுத்த வாரம் ஹெவி ஆச்சு. 1 மந்த் ரெஸ்ட் விட்டாங்க. திருப்பி 1 மந்த் கழிச்சு கோபி மேரத்தான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் இங்க பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ரன் பிசிக்கலா கேட்டா எதுவும் இல்லைங்க, ரன் பண்ணி முடிச்சுட்டா எதுவும் இல்லை. பட் ஆஃப்டர் 10க்கு அப்புறம் இந்த இடத்துல மட்டும் வருது. எந்த இடத்துலங்க சார்? கரெக்டா இந்த முட்டி கீழே சார், இந்த இடத்துல
சார் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு சின்ன ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும் சார், ஒரு பிளாக் கலர் பேண்ட் இருக்கும். அதை வச்சு நீங்க இந்த ஐடி பேண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அது நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் வச்சு பண்ண முடியாது. சின்ன பேண்ட் வச்சு யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் லிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட், லேட்டரல் லிஃப்ட் பண்றது. அதுக்கப்புறம் இந்த பேண்ட் இந்த நீக்கு மேல போட்டு ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு வாக், லேட்டரல் வாக் பண்றது. அதே மாதிரி ஜஸ்ட் அந்த பேண்ட் இந்த சைடு போட்டு சைட் பிளாங்க் பொசிஷன்ல இருந்து ஜஸ்ட் நீ ஓப்பன் அப் பண்றது. இந்த ஒரு 4 எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஐடி பேண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அது ஸ்ட்ரென்தனிங் ஆகாதனாலதான் உங்களுக்கு அந்த பெயின் வருது சார். அதே மாதிரி நீங்க ஜிம்முக்கு போனீங்கன்னா அந்த அப்டக்டர் அடக்டர் மசில்ஸ் பாத்தீங்கன்னா வீக் ஆகும்போது உங்களுக்கு அந்த இது பேசிக் திங்ஸ். அதே மாதிரி அந்த பெயின் நீங்க உங்களோட எக்ஸ்ட்ரீம் லெவல் வச்சு நீங்க புஷ் பண்ணிருக்கீங்க. இது உங்களோட மைலேஜ் கம்மியா இருக்கலாம். மைலேஜ் கம்மியா இருக்கிறதுனால நீங்க மேக்ஸிமம் பெஸ்ட் டைமிங் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட கேடன்ஸ் லெவல், உங்களோட ஹிப் மொபிலிட்டி விட ஜாஸ்தியா நீங்க புஷ் பண்ணும்போது அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகும் சார். அதான் காமன் ரீசன். பட் அது நீங்க ஸ்ட்ரென்தனிங் பண்ணிட்டீங்கன்னா அது பெயின் செட் டவுன் ஆகும். Okay teams, okay, thank you. We'll go for the stretches. Come on, stretch பண்ணிக்கலாம். Come on, facing down. We'll start with cobra. Slowly lift the shoulders up. Hold on. 5 4 3 2 1. One second. Come on. 5 4 3 2 1. அப்படியே நீ நல்லா வைடா வச்சுட்டு ஹிப் நல்லா புஷ் பேக் பண்ணுங்க. நீ நல்லா வைடா வச்சு ஹிப் புஷ் பேக் பண்ணுங்க. சைட் சிட் போர்ஷன். ஹோல்ட் ஆன். 5 4 3 2 1. Once again come forward. The same stretches one more time. Hip push back பண்ணுங்க. Child sit position. 5 4 3 2 1. அப்படியே திரும்பி படுத்துக்கலாம். ஃபேசிங் அப் பண்ணி படுத்துட்டு pull the one leg toward the chest. நல்லா புல் பண்ணுங்க. நல்லா புல் பண்ணும். ஜஸ்ட் லைக் தட் புல் பண்ணாம நல்லா ஃபுல் ரேஞ்ச் பண்ணும். நீ வந்து உங்களோட செஸ்ட் லெவலுக்கு வரணும். 5 4 3 2 1. Switch to other side. Single leg. One by one leg first பண்ணிட்டு then கிட்டதல பண்ணிக்கலாம். 5 4 3 2 1. So now just both legs pulling toward the chest. Hold on. 5 4 3 2 1. Now just chin tuck பண்ணிட்டு slight roll பண்ணுங்க. 5 4 3 2 1. Good. அதுக்கப்புறம் ஒரு glute stretches பாருங்க. என்னோட ரைட் லெக் பிளேஸ் ஆன் தி லெஃப்ட் சைடு. நான் பாத்தீங்கன்னா பிலோ தி நீ ஹோல்ட் பண்ணிட்டு புல் பண்றேன். நல்லா புல் பண்றேன். ஹோல்ட் ஆன். பாருங்க. 5 4 3 2 1. இப்போ லெக் சேஞ்ச் பண்றேன். ரைட் லெக் பிளேஸ் ஆன் தி லெஃப்ட் சைடு, ஹோல்டிங் தி பிலோ தி நீ, புல்லிங் டுவர்ட் தி செஸ்ட். 5 4 3 2 1. குட். அதுக்கப்புறம் ஸ்பைன் ட்விஸ்ட். என்னோட லெஃப்ட் லெக் ரைட் சைடு பிளேஸ் பண்ணிட்டு நான் லெஃப்ட் சைடு பாக்குறேன். ஹோல்ட் ஆன். ஸ்பைன் ட்விஸ்ட். 5 4 3 2 1. அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் டு அதர் சைடு. லெஃப்ட் என்னோட ரைட் லெக் லெஃப்ட் சைடு பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பாக்குறேன். 5 4 3 2 1. சூப்பர். அப்படியே சைட் பிளாங்க் பொசிஷன் படுத்துட்டு ஆன்டி கிராப் பண்றேன் டுவர்ட்ஸ் கார்ட் ஸ்ட்ரெச்சஸ். 5 4 3 2 1. அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு do for the other side. Hold on. 5 4 3 2 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மவுண்டைன் சொல்லுவாங்க. ஏ ஸ்டாண்ட் மவுண்டைன் சொல்லுவாங்க. நல்லா ஹிப் நல்லா புஷ் பேக் பண்ணிட்டு ஹீல் நல்லா பிரஸ் பண்ணணும். இட்ஸ் குட் ஸ்ட்ரெச் ஆன் காஃப் மசில். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹோல்ட் ஆன். 5 4 3 2 1. ஒன் செகண்ட் நீ ட்ராப் டவுன் பண்ணிட்டு ஒன் மோர் டைம் அதே ஸ்ட்ரெச்சஸ் நல்லா ஹிப் புஷ் அப் பண்ணிட்டு பண்றேன். ஹோல்ட் ஆன். 5 4 3 2 1. லாஸ்ட் ஒன். எல்லாரும் எந்திரிச்சலாம். நீ லாக் பண்ணிட்டு ஹேண்ட் நல்லா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து டச் பண்ணுங்க பார்க்கலாம். வித்தவுட் பெண்டிங் த நீ. நீ பெண்ட் பண்ணா ஈஸியா டச் பண்ண முடியும். பெண்ட் பண்ணாம either you can start with your toes, knuckle, palm. உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க டச் பண்ணிக்கலாம். 5 4 3 2 1. சூப்பர் டீம், குட் ஜாப். சூப்பர். எல்லாருமே கொஞ்சம் முன்னால வந்துட்டீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம். 1 minute. Okay, come to closer. Show me some thumbs up. Good. Okay. Thank you everyone. Thank you for joining. Wonderful session. இந்த வீடியோ எந்த இதுல லிங்க் ஆயிருக்கு சார்? சார் அது நம்ம ஈரோடு மேரத்தான் ரன்னிங் குரூப்ஸ்ல அதுல உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க சார்.
லிங்க் போட போறாங்க. ஆமா, லிங்க் உங்களுக்கு கூகுள் டிரைவ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்க ஒன் மோர் டேஸ் ஏதாச்சும் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒன் மோர் டைம் இந்த